சந்திரன் மேச லக்கணத்தின் அதிபதியாகிய செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்திலையும் குருவோடைய சேர்ந்து குருமங்கல யோகத்திலையும் இருக்கும்போது அதிகமான நன்மைகளை செய்வார்கள். வண்டி, வீடு, வாகனம் ஆகியவற்றில் அதிகமான யோகங்களை கொடுப்பார்கள். செவ்வாய் ஒரு பூமிக்காரகன்றனால அதிகமான நிலபுலங்கள் இவர்களுக்கு இருக்கும். விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனோட சேரும்போது அதிகமான வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை கொடுப்பாங்க. புதனுடைய சேரும்போது கல்வியை மேம்படுத்தி கொடுப்பார்கள். புதன் கல்விக்காரகன் இல்லையா? சரி, யாரோட சேர்ந்தா அதிகமான நற்பலன்கள் இருக்காது? பொதுவா சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேதுக்கள் எதிரி. அதனால ராகு கேதுக்களோட சேரும்போது பெரிய அளவுல நன்மைகளை தரமாட்டாங்கங்க. அது மாதிரி சனியோடைய பார்வையிலேயோ சனியோடைய இணைவிலேயோ இருக்கும்போது தன்னுடைய நல்ல பலன்களை செய்ய முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால அவர்கள் தரக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறைவுபடும். மொத்தத்துல நம்ம சொன்ன அந்த சுபஸ்தானங்களாகிய 4, 5, 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் ஆகிய நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும்போது இவர்கள் அதிகமான நன்மைகளையும், மறைவு ஸ்தானங்கள் அல்லது பகை ஸ்தானங்கள்ல இருக்கும்போது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது குறைவான பலன்களையும் அவருடைய திசையில கொடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு நிலையிலும் ராஜயோகாதிபதி கிரகங்களாகிய மேச ராசி, மேச லக்கணத்துக்கு இந்த சூரியனும் சந்திரனும் சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் பெரிய அளவுல கெடுபலன்களை செய்ய மாட்டாங்கங்க. ஏன்னா அவர்கள் பாவ ஆதிபத்தியங்களை பெறவில்லை. அதனாலதான் அவர்கள் ராஜயோகாதிபதி கிரகங்களாக வர்றாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய திசையாக இந்த சந்திர திசையும் சூரிய திசையும் அவர்களுக்கு அமையுங்க. குரு பகவானும் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ற மாதிரி 9ஆம் பாவத்திலேயே இருப்பது, அல்லது 3ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பது, 5ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பது, அல்லது ராசியிலேயே மேசத்திலேயே அமர்ந்து அங்கிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பதுன்ற அடிப்படையில அவர் நல்ல சுபஸ்தானம் ஆகிய இந்த திரிகோண பாவம் ஆகிய 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவக பலனையே அதிகமாக கொடுப்பார். அதனால குருவுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களையே